ஆஃப்டர் அ லாங் கேப் நம்ம இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமோட ஃபிசியாலஜி. ஸோ நமக்கு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சிவிஎஸ். ஸோ கார்டியோ அப்படின்னா ஹார்ட், வாஸ்குலார் அப்படின்னா பிளட் வெசல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயினாக நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் தான் வந்துட்டு மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டுங்கிறது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன். ஸோ இந்த மஸ்குலர் ஆர்கன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமாக எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு கொடுக்கும். ஸோ அங்கே போய் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அங்கே நியூட்ரியன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு அங்கே வந்து இப்போ மெட்டபாலிசம் நடந்திருக்கும். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஒர்க்காக இருக்குது. அதாவது மெயினாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லோட ஒர்க் என்னன்னா பிளட்டை பம்ப் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்த்தோம்னா ஹார்ட்டில் வந்துட்டு 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரைட் லெஃப்ட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ டோட்டலாக ஹார்ட் வந்து நம்ம ஹியூமனோடது 4 சேம்பர்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட். ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட். ஸோ ரைட் ஏட்ரியம், ட்ரைகஸ்பிட் வால்வ், ரைட் வென்ட்ரிக்கல், பல்மனரி ஆர்ட்ரி, சுப்பீரியர் வீனக்கேவா, இன்ஃபீரியர் வீனக்கேவா. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அயோர்ட்டா வந்துட்டு அதில் தெரியுதுன்னா சாரி, அது வந்துட்டு இல்லை நம்ம இதில் பார்க்க மாட்டோம், லெஃப்ட் சைடு தான் நம்ம பார்ப்போம். ஸோ ரைட் சைடு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரைட் ஏட்ரியம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் அதாவது வேஸ்ட் பிளட் எல்லாமே என்ன ஆகும்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலமா ரைட் ஏட்ரியம்க்கு வரும். ஸோ அஸ் த நேம் டினோட் சுப்பீரியர் வீனக்கேவா. ஸோ இது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது ஹெட்டு, நம்மளோட ஹேண்ட், இங்க இருந்து நெக், இங்க இருக்கிற வேஸ்ட் பிளட் எல்லாமே, ஸோ அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே சுப்பீரியர் வீனக்கேவா மூலமா கலெக்ட் ஆகும். அதே மாதிரி இன்ஃபீரியர்ங்கிறப்போ லோவர் பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலமா ரைட் ஏட்ரியம் வந்துட்டு ரீச் பண்ணும். ஸோ அங்க இருந்து என்ன ஆகும்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமா எல்லாருமே ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆவாங்க. ஸோ அங்க இருந்து என்ன ஆகும்னா பல்மனரி ஆர்ட்ரி மூலமா நம்மளுக்கு லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல போய் அங்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே ஆக்சிஜனேட் ஆகி திருப்பி என்ன ஆகும்னா பல்மனரி வெயின் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். ஸோ அதை நம்ம செகண்ட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ரைட் சைட். ஸோ பேசிக்காகவே நம்ம ஹார்ட்டோட மஸ்குலேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா வென்ட்ரிகல்ஸ் தான் வந்துட்டு நல்லா திக்காகவும் இருக்கும். மசில்ஸ் வந்து நிறையா மசில்ஸ் வந்து வென்ட்ரிகல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் வந்துட்டு அந்த மஸ்குலேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ரைட் ஏட்ரியம் வந்து நல்ல தின் வால்டாக இருக்கும், லோ ப்ரெஷர் சேம்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் ஏட்ரியமில் தான் நம்ம சைனோ ஏட்ரியல் நோடு, அதாவது எஸ்ஏ நோடு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹார்ட்டோட நேச்சுரல் பேஸ்மேக்கர். ஸோ அந்த எஸ்ஏ நோடு வந்து அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து நம்மளுக்கு இம்பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஏவி நோட், தென் அப்படியே வென்ட்ரிகல்ஸ்க்கு ஃபுல்லாகவே இம்பல்சஸ் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ இந்த ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிகலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமாக தான் வீனஸ் பிளட் வந்து ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்ட்ரி மூலமா என்ன ஆகும்னா லங்ஸுக்கு போய் அங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே ஆக்சிஜனேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சிமிலர் டு தட். ஸோ என்னன்னா லெஃப்ட் சைடு நம்ம பார்க்கும் போது என்ன ஆகும்னா இங்கே லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிற ஒரு வால்வ் தான் வந்துட்டு பைகஸ்பிட் வால்வ். எப்படி இங்கே ட்ரைகஸ்பிட் வால்வோ அதே மாதிரி அங்கே பைகஸ்பிட் வால்வ் இருக்கும். அந்த பைகஸ்பிட் வால்வோட இன்னொரு நேம் தான் என்னன்னா மைட்ரல் வால்வ். ஸோ இந்த மைட்ரல் வால்வ் மூலமா தான் என்ன ஆகும்னா லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா லங்ஸ்ல இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் ஆக்சிஜனேட் ஆயிருக்குமா. ஸோ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் திருப்பி ஹார்ட்டுக்கு வந்தாதான் என்டையர் சர்க்குலேஷனுக்கு திருப்பி போக முடியும். ஸோ இப்போ பல்மனரி வெயின் மூலமா என்ன ஆகும்னா லங்ஸுக்கு வந்து எல்லா பிளட்டுமே திருப்பி வரும்.
லங்ஸ்ல இருந்து எல்லா பிளட்டுமே ஹார்ட்டுக்கு வரும். ஸோ ஹார்ட்ல வந்து கலெக்ட் ஆகி எல்லாமே லெஃப்ட் ஏட்ரியம்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே கலெக்ட் ஆகி மைட்ரல் வால்வ் மூலமா என்ன ஆகும்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளோட மேஜர் பிளட் வெசல் அதாவது அயோர்டா மூலமா என்டையர் சர்க்குலேஷனுக்குமே வந்துட்டு போகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒண்ணு. இங்கேயும் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் நல்லா தின் வால்வ்டா இருக்கும், லோ ப்ரெஷர் சேம்பரா தான் இருக்கும். ஸோ அதனால ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் ஈஸியா வந்து ஹார்ட்ல லெஃப்ட் ஏட்ரியம்ல கலெக்ட் ஆயிரும். தென் என்ன ஆகும்னா இந்த மைட்ரல் வால்வ் மூலமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தென் வந்து என்ன அயோர்டா மூலமா என்டையர் சர்க்குலேஷனுக்குமே போகும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால் வந்து ரொம்பவே திங்கா இருக்கும். ஏன்னா அயோர்டா வந்துட்டு பிக்கஸ்ட் பிரான்ச். ஸோ அதுக்கு பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதோட மசில்ஸ் வந்துட்டு வால் வந்து ரொம்பவே திக்கா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நல்லா வந்து அதோட அது பம்ப் பண்ணி அது அயோர்டா மூலமா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சர்க்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செப்டா ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ செப்டம் அப்படின்னா என்னன்னா வி ஆல்ரெடி நோ செப்டம்னாலே ஒரு 2 ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிரிச்சு நடுவுல பிரிக்கிறது. ஒரு நேசல் செப்டம் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ நேசல் செப்டம் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் பிரிக்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் பிரிக்கிறது வந்துட்டு இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 2 வென்ட்ரிகல்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸை செப்பரேட் பண்றது இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வால்ஸ், அதாவது இப்போ ஹார்ட் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு வால்வ் இருக்கும். ஸோ I mean wall of the heart. So இது வந்துட்டு 3 layers இருக்கு. So அந்த 3 layers என்னன்னு பார்த்தோம்னா so we all know that outer, middle and inner. So outer layer நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிடில் லேயரை வந்துட்டு மயோகார்டியம் சொல்றோம். இன்னர் லேயரை வந்துட்டு எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பெரிகார்டியம். ஸோ பெரிகார்டியம் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் 2 லேயர்ஸ் இருக்கும், அவுட்டர் அண்ட் இன்னர் அப்படின்னு. பெரிகார்டியம்ங்கிறது ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்டர், அதுலயே 2 லேயர் இருக்கும், அதுலயே அவுட்டர் இன்னர்ன்னு இருக்கும். ஸோ அவுட்டர் வந்துட்டு பரேட்டல் பெரிகார்டியம் சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சாக் மாதிரி ஹார்ட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கும். இதே இன்னர் வந்துட்டு விசரல் பெரிகார்டியம் சொல்லுவோம் அல்லது எபிகார்டியம் சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னா அதுக்கு அண்டர்லைங்கா இருக்கிற மயோகார்டியம் கவர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 2 லேயரையுமே செப்பரேட் பண்ற ஸ்பேஸ் தான் வந்து பெரிகார்டியல் கேவிட்டி. அதுல வந்துட்டு ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும், அது பெரிகார்டியல் கேவிட்டி. ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னன்னா மயோகார்டியம். ஸோ பேர்லயே இருக்கு மயோகார்டியம் அப்படின்னு. ஸோ மயோகார்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மயோ ஸோ மசில்ஸ். ஸோ இதுல வந்துட்டு மெயினா மசில்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி என்ன மசில்னா கார்டியாக் மசில். வி ஆல் நோ தட் கார்டியாக் மசில்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில், ஏன்னா அதுல இன்டர்கேலேட்டட் டிஸ்க் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பல்க்னஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் பம்பிங் ஆக்ஷனுக்கும் இந்த மசில்ஸ் தான் ரொம்பவே ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி இதுல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டைல் யூனிட், ஏன்னா கான்ட்ராக்ஷன் தான் அதுக்கூட மெயின். ஸோ கான்ட்ராக்டைல் யூனிட் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு பேஸ் மேக்கர் ஆக்டிவிட்டி. வி ஆல் நோ தட் சைனோஆட்ரியல் அண்ட் அது மாதிரி இப்போ ஏவி நோட்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பேஸ் மேக்கர் ஃபார்ம் பண்றது. செகண்ட் வந்துட்டு தேர்ட் வந்துட்டு கண்டக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ஷன், செகண்ட் பேஸ் மேக்கர் அண்ட் தேர்ட் கண்டக்ஷன். ஸோ இதுக்கு எல்லாமே மசில் ஃபைபர்ஸ் வந்துட்டு எப்படி அந்த யூனிட் ஃபார்ம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டைல் யூனிட்னு பார்க்கும்போது மசில்ஸ் வந்துட்டு அதாவது கார்டியாக் மசில்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். நார்மலா ஸ்கெலிட்டல் மசில் மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இது வந்துட்டு இன்வாலன்ட்ரி இன் நேச்சர், ஸ்கெலிட்டல் மசில் வாலன்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி
இந்த கார்டியாக் மசில்ஸ்ல வந்துட்டு ஒரு சார்கோலெமா கவர் இருக்கும். அதுல வந்துட்டு சென்ட்ரலி பிளேஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி மயோஃபைப்ரல்ஸ்லாம் சார்கோபிளாசம்ல எம்பெட் ஆயிருக்கும். இந்த சார்கோமியர் வந்துட்டு மசில் புரோட்டீன்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கும். ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், ட்ரோபோமைசின். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மசில் புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சார்கோடியூபுலார் சிஸ்டம், அதாவது ஸ்கெலிட்டல் மசில் இருக்கும். ஸ்கெலிட்டல் மசில் மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கெலிட்டல் மசில் அண்ட் கார்டியாக் மசிலுக்கு பார்த்தோம்னா, இந்த கார்டியாக் மசில்ஸ் வந்துட்டு அதாவது இன்டர்கேலேட்டட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும். அதாவது பிரான்ச்சஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த கார்டியாக் மசில்ஸோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல அது இருக்காது. ஸோ இன்டர்கேலேட்டட் டிஸ்க்னு அப்பையிலேருந்து சொன்னேன். ஸோ இன்டர்கேலேட்டட் டிஸ்க் அப்படின்னா என்னன்னா, ஒரு டஃப் டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். அது வந்து எங்க இருக்கும்னா, ரெண்டு பிரான்ச், ஆக்சுவலி கார்டியாக் மசில் வந்து பிரான்ச்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து ஃபியூஸ் ஆகிற ஏரியால தான் நம்மளுக்கு இன்டர்கேலேட்டட் டிஸ்க் நம்ம தெரியும். அது ஏன் அந்த ஃபியூஸ் ஆகிற இடம் அப்படி தெரியுதுன்னா, ரெண்டு பிரான்ச்சஸோட மெம்பரேன், அந்த கார்டியாக் மசில் மெம்பரேன் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால அந்த இடம் நம்மளுக்கு திக்கா ஒரு டஃப் மெம்பரேனா தெரியுது. அதை தான் இன்டர்கேலேட்டட் டிஸ்க்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்மளுக்கு அதரன்ஸ் ஜங்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா வந்துட்டு அது இருக்கும். நெக்ஸ்ட் சைன்ஷியம். சைன்ஷியம் அப்படின்னு என்னன்னா, ஒன்ஸ் அகேன் அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். எஸ் ஸோ சைன்ஷியம் அப்படின்னா என்னன்னா, இது கார்டியாக் மசில்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ வந்து ஒரு டிஷ்யூ இருக்கு, அதுல வந்து சைட்டோபிளாசம் வந்துட்டு கண்டினியூஸா பக்கத்து செல், அட்ஜசன்ட் செல்ஸ்ல இருக்கிற சைட்டோபிளாசம் எல்லாமே கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அதை நம்ம சைன்ஷியம் சொல்லுவோம். பட் ஆனா நம்ம கார்டியாக் இதுல பார்க்கும் போது அந்த மாதிரி சைட்டோபிளாசம் வந்து கண்டினியூஸா இருக்காது. ஏன்னா மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செல் மெம்பரேனும் ஈச்சா தனித்தனியா செப்பரேட் ஆயிருக்கும். பட் ஆனா அந்த சைட்ஸ்ல பார்க்கும் போது மெம்பரேன் எல்லாமே, அட்ஜசன்ட் மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஃபியூஸா இருக்கும். ஸோ அதனால கேப் ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, கார்டியாக் மசில்ஸ்ல இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த பேஸ் மேக்கர் ஆக்டிவிட்டிக்காக என்ன ஆயிருக்கும்னா, அந்த இடத்துல வந்துட்டு சைட்டோபிளாசம் கண்டினியூஸா இருக்கும். ஸோ அப்பதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பரா நடக்கும். ஸோ அந்த ஒரு யூனிட்டை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, பிசியாலஜிக்கல் சைன்ஷியம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு சைட்டோபிளாசம் கண்டினியூஸா இருக்கு. அதே மாதிரி கேப் ஜங்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கனாலதான் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ரேப்பிடா கண்டக்ட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சைன்ஷியம் வந்து ஹியூமன் ஹார்ட்ல ரெண்டு போர்ஷனா இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஏட்ரியல், இன்னொன்னு வென்ட்ரிகுலர். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறது என்னன்னா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ரிங்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செகண்ட் ஒன், பேஸ் மேக்கர் ஃபார்மேஷன். ஸோ இந்த பேஸ் மேக்கர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி போகும்போது, இந்த பேஸ் மேக்கர்ல வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க படிச்சோம், ரைட் ஏட்ரியம்ல வந்துட்டு எஸ்ஏ நோடு இருக்கும், அந்த மாதிரி ஏவி நோட், அந்த மாதிரி. ஸோ அந்த பேஸ் மேக்கர் சம் ஆஃப் த மசில் ஃபைபர்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது பேஸ் மேக்கர் அதுல ஒன்றும் கிடையாது, பேஸ் மேக்கர் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துட்டு மசில் ஃபைபர்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரையேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா, ஹார்ட் பீட் வந்துட்டு ஜென்ரேட் பண்றதுக்கான இம்பல்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி சைனோஏட்ரியல் நோடு தான் வந்துட்டு ஹியூமன் ஹார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு பேஸ் மேக்கர். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்ஏ நோட், ஏவி நோட், பர்கின்ஜி ஃபைபர், பண்டில் ஆஃப் ஹிஸ், இது எல்லாமே வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கண்டக்ஷன் யூனிட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது அந்த ஹார்ட் பீட்டோட இம்பல்சஸ் ஜென்ரேட் பண்ணி அதை கண்டக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டக்டிவ் சிஸ்டம் ஃபார்மேஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட் வந்துட்டு மாடிஃபைட் கார்டியாக் மசில்ஸால ஆயிருக்கும். இந்த இம்பல்சஸ் வந்து எஸ்ஏ நோட்ல இருந்து ஏட்ரியம்க்கு டைரக்டா டிரான்ஸ்மிட் ஆயிரும். பட் என்னன்னா, இம்பல்சஸ் வந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு போகும்போது நிறைய அதான் நான் இப்ப சொன்னேன்
சொன்னேன்ல ஏவி நோட், தென் பண்டில் ஆஃப் ஹில்ஸ், பர்கின்ஜி ஃபைபர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே கிராஸ் ஆகி தான் போகணும். ஸோ இது டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கிராஸ் ஆகி வரும். அது எப்படி அந்த கண்டக்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எண்டோகார்டியம். ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மயோகார்டியம்ல இருக்கிற 3 ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது மயோகார்டியம் அப்படிங்கிறது 3 இருக்கும். ஒன்று கான்ட்ராக்ஷன், இன்னொன்று கண்டக்ஷன், அடுத்து பேஸ் மேக்கர். ஸோ இந்த 3 தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எண்டோகார்டியம். ஸோ எண்டோகார்டியம்னா இன்னர் மோஸ்ட் லேயர். இது வந்துட்டு நல்லா தின்னா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், கிளிஸ்டனிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த சிங்கிள் லேயரால ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த எண்டோகார்டியம் பிளட் வெசல்ஸ்க்கு போகும்போது எண்டோதீலியமா வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் ஹார்ட் வால்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி 4 வால்வ்ஸ் இருக்கு நம்ம ஹியூமன் ஹார்ட்ல. 2 வால்வ்ஸ் வந்துட்டு ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் நம்ம பார்ப்போம். ஏவி, அதாவது ஏட்ரியம் வென்ட்ரிகுலர் வால், இங்க 2 இருக்கா. ஸோ மைட்ரல் வால், பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட். இங்க வந்துட்டு 2 ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் 2 வால்வ் இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் 2 வந்து நம்ம செமிலூனார் வால்வ்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா அது ஹாஃப் மூன் ஷேப்ல இருக்கும். ஒன்று வந்து பல்மனரி ஆர்டரி மூவ்க்கு போறது, இன்னொன்று அயோர்டாக்கு போறது. ஸோ இது டோட்டலா மொத்தம் 4 வால்வ்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலா நம்ம இந்த ஏவி வால்வ்ஸ், அதாவது ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் நம்ம பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் லெஃப்ட்ல இருக்கிற பைகஸ்பிட மைட்ரல் வால்வ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல வந்து 2 வால்வுலார் கஸ்ப் அல்லது ஃபிளாப் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து ட்ரைகஸ்பிட். ஸோ இங்க வந்து 3 கஸ்பிட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏவி வால்வ்ஸோட பிரிம் வந்து ஏவி ரிங்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் கனெக்ஷன். ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவுல இருக்கிறது வந்து ஒரு ஃபைப்ரஸ் கனெக்ஷன். அதே மாதிரி அந்த வால்வ் கஸ்ப்ல வந்துட்டு பாப்பிலரி மசில்ஸ் வந்து கார்டா டெண்டினே மூலமா அட்டாச் ஆயிருக்கும். இந்த பாப்பிலரி மசில்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸோட இன்னர் சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பாப்பிலரி மசில்ஸோட மெயின் ரோல் என்னன்னா கஸ்ப் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் பேக் ஃப்ளோ ஆகாம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய மேஜர் ஒர்க்கா இருக்கு. அதே மாதிரி இந்த ஏவி வால்வ்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது அது வந்து ஓப்பன் ஆகும், டைரக்டா வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு. அதே மாதிரி திருப்பி ஏட்ரியாக்கே போகாம பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் நான் இப்ப சொன்னேன், அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது ட்ரைகஸ்பிட் அண்ட் மைட்ரல் வால்வோடைய மேஜர் ஒர்க் வந்து என்னன்னா பேக் ஃப்ளோ ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு அதோட கஸ்ப் வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இப்படி பிளட் இப்படி போகணும். ஸோ இது வந்து திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாம தடுக்கிறது இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் மைட்ரல் வால்வோடைய ஒர்க்கா இருக்கு. அதே மாதிரி செமிலூனார் வால்வ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுமே செமிலூனார் வால்வ்ஸ். ஸோ இந்த 2 செமிலூனார் வால்வ்ஸோடைய மேஜர் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஆக்சுவலி நான் சொன்னேன் ஹாஃப் மூன் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி என்னன்னா இங்க வந்து சிஸ்டமிக் அயோர்ட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரிக்கு தான் இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ வந்து அதுக்கேத்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம செமிலூனார் வால்வ்னு காமனா சொல்றோம். ஸோ அது கூட பர்டிகுலரா அதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா அயோர்டாக் ஓப்பன் ஆகுறது அயோர்டிக் வால்வ், பல்மனரி ஆர்டரிக்கு ஓப்பன் ஆகுறது பல்மனரி வால்வ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த செமிலூனார் வால்வ்ல வந்துட்டு 3 ஃபிளாப்ஸ் இருக்கும். இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ்லயும் 3 இருக்கும், இதுலயுமே வந்துட்டு 3 கஸ்ப் இருக்கும். ஸோ இந்த செமிலூனார் வால்வ்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா அயோர்டா அண்ட் பல்மனரி ஆர்டரிக்கு ஓப்பன் ஆகும். திருப்பி அந்த பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு இப்போ வந்து இப்படிதானே பிளட் போகணும். ஸோ இந்த பிளட் திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாம ப்ரிவென்ட் பண்றது இந்த இதோட ஒர்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஹார்ட்டோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலி ஹார்ட்டுக்கு வந்துட்டு 4 ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன்று குரோனோட்ரோபிக், அயனோட்ரோபிக், ட்ரோமோட்ரோபிக் அண்ட் பாத்மோட்ரோபிக். அதாவது குரோனோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா, ஸோ குரோனோட்ரோபிக்ல வரும்போது
ஹார்ட் பீட்டோட அதாவது ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம், ஹார்ட் பீட்டோட ஃப்ரீக்வன்சி அதுதான் குரோனோட்ரோபிக் ஆக்ஷன். ஸோ டாக்கிகார்டியா அண்ட் பிராடிகார்டியா. டாக்கிகார்டியாங்கிறப்போ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிராடிகார்டியானா ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கிறது. நெக்ஸ்ட் அயனோட்ரோபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ பாசிட்டிவா இருந்தா ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸா இருக்கும், நெகட்டிவா இருந்தா டிக்ரீஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ட்ரோமோட்ரோபிக். ஸோ ட்ரோமோட்ரோபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து conduction of impulses. So இது பாசிட்டிவா இருந்தா increased velocity, நெகட்டிவா இருந்தா decrease in velocity. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா பாத்மோட்ரோபிக். ஸோ இந்த பாத்மோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா excitability of cardiac muscle. இதுலயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா increase in excitability, நெக்ஸ்ட் நெகட்டிவ்னா டிக்ரீஸ் இன் எக்ஸைட்டபிலிட்டி. ஸோ இந்த ஹார்ட்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ மெயினா இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் தான் இது பண்ணுது. அதே மாதிரி சம் ஹார்மோன்ஸ் அண்ட் ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் இருக்கும் நம்ம பாடியில. ஸோ அது எல்லாமே தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதே நம்ம லேட்டரா வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இப்போ கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் சொல்லியாச்சு. ஸோ ஹார்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட வால்வ்ஸ், அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வாஸ்குலர், அதாவது பிளட் வெசல்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் தான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் உடைய மேஜர் ஒன். ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஸோ இதுல வந்துட்டு ஆர்ட்ரி, ஏட்ரியம் வேற, ஆர்ட்ரி வேற. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆர்ட்ரி. இன்னொன்று வந்துட்டு என்னன்னா வெயின். ஸோ நாங்கள் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் பல்மனரி வெயின் அப்பவே எக்ஸப்ஷன் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பல்மனரி ஆர்ட்ரிங்கிறது வந்துட்டு எக்ஸப்ஷன். ஏன்னா ஆர்ட்ரிஸ் மெயினாக வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், பட் பல்மனரி ஆர்ட்ரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் வெயின்ஸ் எப்பயுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும், பட் பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் படிக்கும் போது நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஏட்ரியல் சிஸ்டம், அதாவது நம்ம இப்போ வந்துட்டு ஆர்டீரியல் சிஸ்டம் பத்தி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏட்ரியம்ங்கிறது ஹார்ட்ல இருக்கிற ஒரு சாம்பர். ஸோ ஏட்ரியம் வேற, ஆர்ட்ரி வேற. ஸோ நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா ஆர்ட்ரி, AETERY, ஆர்ட்ரி. ஸோ இந்த ஆர்ட்ரின்னு பார்க்கும்போது இதுல வந்துட்டு அயோர்டா, ஆர்ட்ரிஸ் அண்ட் ஆர்டெரியோல்ஸ். ஏட்ரியம் சொல்லக்கூடாது, ஆர்டரி, ஆர்டெரியோல்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா வால் ஆஃப் த அயோர்டா அண்ட் ஆர்ட்ரி எல்லாமே வந்துட்டு 3 லேயர்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அவுட்டர் வந்துட்டு டியூனிகா அட்வென்டிஷியா, மிடில் வந்து டியூனிகா மீடியா அண்ட் இன்னர் வந்துட்டு டியூனிகா இன்டிமா. ஸோ இந்த டியூனிகா அட்வென்டிஷியாங்கிறது அவுட்டர் ஒன். ஸோ அவுட்டர்ல இருக்கிற இந்த டியூனிகா அட்வென்டிஷியால என்ன இருக்கும்னா கனெக்டிவ் டிஷ்யூ லேயர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைபர் லேயர் வந்துட்டு கண்டினியூ ஆகி அது வந்து ஒரு பரேட்டல் பெரிகார்டியமா ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி மிடில்ல இருக்கிற இந்த டியூனிகா மீடியா வந்துட்டு ஸ்மூத் மசில்ஸால ஆயிருக்கும். அதே மாதிரி இன்னர்ல இருக்கிற டியூனிகா இன்டிமா வந்து எண்டோதீலியமால ஆயிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு எண்டோகார்டியம். நான் அப்பவே சொன்னேன் எண்டோகார்டியம் which is continuous endothelium. ஸோ அதுதான் வந்து இன்னர் டியூனிகா மீடியா. ஸோ இந்த ஆர்ட்ரிஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா பிரான்ச்சஸ் வந்துட்டு பெருசுல இருந்து அப்படியே அயோர்ட்டா வந்துட்டு பிக்கஸ்டா இருக்கும், அப்படியே குட்டி குட்டியா வரும். ஸோ நேரோ ஆயிட்டே வரும். அதோட வால்ஸ் தின்னாயி பெரிஃபரியில ரீச் ஆகும்போது ரொம்பவே தின்னா இருக்கும். ஸோ அயோர்ட்டால வந்துட்டு மேக்சிமம் டயாமீட்டரா நம்ம 25 mm பார்த்தோம்னா இந்த டயாமீட்டர் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகி எண்ட் ஆர்ட்ரிஸ்க்கு வரும்போது 4 mm தான் இருக்கும். ஸோ அது இன்னும் என்ன ஆகும்னா ஆர்ட்ரியோல்ஸ்க்கு போகும்போது 30 மைக்ரான்ஸ் இன்னும் குறைஞ்சு அது ஃபைனலா டெர்மினல் ஆர்ட்ரியோல்ஸ்க்கு வரும்போது 10 மைக்ரான்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதோடைய டயாமீட்டர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ நம்ம அயோர்ட்டா ஞாபகம் வச்சு அதுல இருந்து குட்டி ஆகிட்டே தான் போகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க ரெசிஸ்டன்ஸ், அந்த பிளட் ஃப்ளோக்காக இப்ப எப்படி பம்ப் பண்ணி நம்மளுக்கு அயோர்ட்டா மூலமா எல்லாத்துக்கும் போகுது, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் பிளட் போகுதுல. ஸோ அதே மாதிரி அந்த ஆர்டேரியோல்ஸ்க்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும், அப்பதான் அது பிளட் ஃப்ளோக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து
அந்த ஆர்ட்ரியோல்ஸ் வந்துட்டு அது வந்து பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ அதை என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ட்ரியோல்ஸ் சொல்றோம். அதே மாதிரி ஆர்ட்ரியோல்ஸ் வந்துட்டு கண்டினியூவா என்ன ஆகும்னா கேபிலரிஸா இருக்கும். அது வந்து எப்படின்னா ஸ்மாலா இருக்கும், தின் வால்டா இருக்கும், டயாமீட்டர் 5 to 8 மைக்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடம் இந்த ஜாயின் ஆகிற இடத்துலதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நடக்கும் பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு. ஸோ இந்த இடம் ரொம்பவே மேஜரான ஒண்ணு. ஸோ நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப ஆர்டரி பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் வெயின் பார்க்கும் போது இது எப்படின்னா நாங்க எப்படி கிரேட்டர் டயாமீட்டர்ல இருந்து டயாமீட்டர் ரெடியூஸ் ஆயிட்டே வந்துச்சு. ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ்டு டயாமீட்டர்ல இருந்து கிரேட்டர் ஆயிட்டே போகும் வென்யூல்ஸ், வெயின்ஸ் அண்ட் வீனா கேவா அப்படின்னு. ஸோ இந்த கேபிலரிஸ்ல இருந்து என்ன ஆகும்னா வென்யூல்ஸ்ல எண்ட் ஆகும். இந்த வென்யூல்ஸ்ங்கிற வரும்போது இது ரொம்ப சின்னதா இருக்கும், வெரி தின்னா இருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ரியோல்ஸ் கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே தின்னா இருக்கும். இதோட டயாமீட்டர் வந்துட்டு 20 மைக்ரான் தான் இருக்கும். அதே மாதிரி இதுல லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த பிளட் வந்து அங்க இருக்கும். ஸோ இது என்ன சொல்லணும்னா கெப்பாசிட்டன்ஸ் வெசல். எப்படி அங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ட்ரியோல்ஸ் கொடுக்குதோ அது ரெசிஸ்டன்ட் வெசல்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி இதை கெப்பாசிட்டன்ஸ் வெசல்ஸ் சொல்றோம். இந்த வென்யூல்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகி வெயினா போகும். இதோட டயாமீட்டர் 5 mm இருக்கும். தென் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா வரும்போது அதோட டயாமீட்டர் 30 mm இருக்கும். ஸோ இந்த வால்ஸ் ஆஃப் த வெயின் அண்ட் வீனா கேவான்னு வரும்போது இதுல இருக்கிற இன்னர் எண்டோதீலியம்ல வந்துட்டு எலாஸ்டிக் டிஷ்யூ, ஸ்மூத் மசில்ஸ், அவுட்டர் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெயின்ஸ் அண்ட் வீனா கேவான்னு வரும்போது எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஸ்மூத் மசில்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இஸ் நத்திங் பட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு கிரேட்டர் சர்க்குலேஷன், இன்னொன்னு லெஸ்ஸர் சர்க்குலேஷன். ஸோ கிரேட்டர் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோர்டம் மூலமா பிளட் வெசல்ஸ்ல எல்லா பார்ட்டுக்குமே போய் பிளட் சப்ளை பண்ணுதா. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம கிரேட்டர் சர்க்குலேஷன் சொல்றோம். ஸோ இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் நடக்கும். அதே மாதிரி திருப்பி என்ன ஆகும்னா அங்க இருந்து பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெஸ்ஸர் சர்க்குலேஷன் தான் வந்துட்டு பல்மனரி சர்க்குலேஷன் சொல்றோம். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா கிரேட்டர் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன் வந்துட்டு லெஸ்ஸர் சர்க்குலேஷன். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் கிரேட்டர்னு சொல்றோமோ அது லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அங்க அதுதான் வந்துட்டு கிரேட்டர்னு சொல்றோம். இதே பல்மனரிக்கு வரும்போது டிஸ்டன்ஸ் கம்மி, அது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஏரியா. ஸோ அது வந்துட்டு லெஸ்ஸர் சர்க்குலேஷன். அது வந்துட்டு என்னன்னா ரைட் வென்ட்ரிக்கல் மூலமா என்ன ஆகும்னா லங்ஸுக்கு வந்து பிளட் வந்து போகும். ஸோ அது பல்மனரி ஆர்டரி வந்துட்டு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகும். ஸோ அங்க போய் லங்ஸ்ல என்ன ஆகும்னா கேஸஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலை அது மூலமா அதே மாதிரி பல்மனரி கேபிலரி மெம்பரேன். ஸோ இது மூலமா கேஸஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகி திருப்பி அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை திருப்பி லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தென் அயோர்டா மூலமா நம்மளோட எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் சப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கணும்னா சர்க்குலேஷன் எடுத்துக்கும் போது ரெண்டு இருக்கு, கிரேட்டர் சர்க்குலேஷன் அண்ட் லெஸ்ஸர் சர்க்குலேஷன். ஸோ இந்த கிரேட்டர் சர்க்குலேஷன் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். லெஸ்ஸர் சர்க்குலேஷன்ங்கிறது வந்து பல்மனரி, அதாவது என்டையர் பாடிக்கும் நம்மளுக்கு பிளட் சப்ளை பண்றது வந்துட்டு கிரேட்டர் சர்க்குலேஷன்ல வரும். ஸோ இந்த லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவுல நடக்கிறது லெஸ்ஸர் இதுல வரும். ஸோ இவ்வளவுதான் ஹார்ட்டோடைய ஒரு ஓவர்வியூ. ஸோ இதுல டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கிளாரிஃபை பண்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லயும் நம்ம வந்து இதுல என்னென்ன நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்னு சொன்னோமோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீட்டெயில்டாவே அந்த ஹார்ட் பீட், ஹார்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.